கைஸ், நம்ம சூர்யாவோட கருப்பு படத்துக்கான ஒரு அபிஷியலான தாறு மாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் சினிமா ஃபேன்ஸ்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருந்தாங்க. அந்த தாறு மாறான அப்டேட்டை இப்போ மூவி டீம் தந்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கருப்பு இந்த படத்தை போன வருஷம் தீபாவளிக்கே இறக்கிருக்க வேண்டியது. ஆனா படம் தள்ளி போய் 2026 சம்மரே வந்துருச்சு. சூர்யாவோட அடுத்த படங்களுக்கான அப்டேட்லாம் பேக் டு பேக் தந்துட்டு இருக்கறனால கருப்பு படம் இருக்கிறதே பாதி பேர் மறந்து போயிட்டாங்க. கடைசியா போன வருஷம் தீபாவளிக்கு காடு மோடுங்கிற ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் சிங்கிளா இறக்கிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிளை தவிர்த்து எந்த ஒரு அப்டேட்டும் இந்த கருப்பு படத்துல இருந்து இப்போ வரையும் வராம தான் இருந்துச்சு. ஆனா நேத்து நைட்டு அதிரடியா படத்துக்கான ரிலீஸ் டேட்டா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வர மே 14 படம் கிராண்டா தியேட்டரிக்கல்ல இறங்க போது மே 15 டேட்டா லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி மே 14 படம் பயங்கரமா இறங்க போது ஒரு நியூ புது போஸ்டரை இறக்கி இதை அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நேத்து நைட்டு படத்துக்கான ரிலீஸ் டேட்டா சொல்லுவாங்கன்னு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பு படம் இறங்க போது. சோ ஒரு பயங்கரமான டேட்டா மூவி டீம் லாக் பண்ணிருக்காங்க. கருப்பு படம் கூட எல்ஏகே அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவி ஏப்ரல் 3 வரப்போகுது. நம்ம லெஜெண்ட் சரவணனோட லீடர் அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையும் சொல்லிட்டாங்க. இந்த படம் வர ஏப்ரல் 9 பயங்கரமா இறக்க போறாங்க. சோ ஏப்ரல் 9 இந்த லீடர் பயங்கரமா இறங்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் டேட்டை ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டா தமிழ் சினிமால நிறைய படங்களுக்கான ரிலீஸ் டேட்டை அவங்க லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு மூவ்மெண்ட் தான் இப்ப பேக் டு பேக் தாறுமாறா நடந்திருக்கு. சம்மருக்கு எந்தெந்த படங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம தனுஷோட கரை இந்த படம் வர ஏப்ரல் 30 வரப்போகுது. அடுத்ததா நம்ம சூர்யாவோட கருப்பு இந்த படம் வர மே 14 வரப்போகுது. ஆனா கருப்பு மாதிரி ஒரு படத்தை ஃபெஸ்டிவல்ல இறக்குனாதான் தாறுமாறா வேற லெவல்ல இருக்கும். பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி ஒரு டேட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா பயங்கர கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்திருக்கும். ஆனா டேட்டை மூவி டீம் மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு லேட்டா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஓடிடி ரைட்ஸ் இன்னும் யார்கிட்டயும் விக்கல. ஆனா இப்ப வந்திருக்கிற ரிலீஸ் டேட் போஸ்டர்லயும் ஓடிடியை மென்ஷன் பண்ணவே இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் தான் படத்துக்கான ரைட்ஸை வாங்கியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இதையும் தாண்டி நம்ம சாயபங்கர் படத்துக்கான செகண்ட் சிங்கிளை தாறுமாறா ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு போட்டோ இப்ப ஷேர் பண்ணி அப்டேட் தந்திருக்காரு. இந்த செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டை அடுத்த மண்டே அதாவது அடுத்த திங்கட்கிழமை இறக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி முன்னாடியே சொல்லியிருந்தார்ல அடுத்த மண்டே படத்துக்கான அப்டேட் வரும்னு. அது இந்த செகண்ட் சிங்கிளா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.